வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால இத வந்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா நெனச்சுக்க வேண்டாம். பயிற்சிக்கு பயன்படுத்துங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில டெய்லி காலையில வந்து நிஃப்டியோட அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கே சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது இங்கேயே யூடியூப் சேனல கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெலிகிராம்ல ஜாயிண்ட் ஆயிக்கும். அடுத்தது ஃப்ரெஷர்ஸ் புதியவர்களா இருந்தீங்கன்னா, இந்த இதில குடுத்துருக்க ஒரு 13 வீடியோ இருக்கு. இதை பாருங்க ஒன் பை ஒன்னா. இதில நம்மளுடைய கான்செப்ட் முழுமையா குடுத்துருப்போம். இதைய முழுமையா பாருங்க. பார்த்துட்டு வந்து அடுத்து முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா, இதில நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில தான் முழுமையா இருக்கும். அதனால இதை முழுமையா பாருங்க. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையா புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி ட்ரேட் பண்றவங்களா இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டியது மட்டும் பார்த்துக்கங்க போதும். அடுத்தது பூராமே நம்மளுடைய இந்த கோர் கான்செப்ட் தான் இதில இருக்கும். அதனால இதைய பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்து நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோ அப்டேட் வீடியோ டெய்லி நிஃப்டி, ஸ்டாக்ஸு, கோல்டு குடுத்துட்டுருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரியும். ஈஸியா புரியும். பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணா மட்டும் தான் இது செட் ஆகும். பயிற்சி பண்ண நம்மளுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். வாங்க இது இன்னைக்கு ஸ்டாக்ஸ்ல வந்து பார்ப்போம். ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் நேத்து வந்து ஆல்ரெடி இந்த இடம் க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி, இந்த இடம் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆனோன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த ரேஞ்சில் நின்றுச்சு. இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட்டுங்கிறது வந்து கீழே இருக்குன்னு நினைக்கலாம் நீங்க. சப்போர்ட்டுங்கிறது வந்து இங்கே தான் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடி பாருங்க, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு புரியும். கரெக்டாக இந்த சப்போர்ட் தான் அவன் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட் இங்கேருந்தே கணக்கு வச்சுக்கங்களேன். இந்த சப்போர்ட் எடுத்திருக்கான் அவன். இந்த சப்போர்ட்லேயே வந்து நின்றுருக்கான் மார்க்கெட்டு. காலையில் ஓப்பன் ஆனது இதுலேருந்து தான் மேலே போயிருக்கு. அப்போது நம்ம 5 மினிட்ஸில் வந்து இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் நிஃப்டியில் என்ன கிடைச்சதோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதில் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க 5 மினிட்ஸ் வரும்போது நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு ட்ராக் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இதுக்கு ஒரு ட்ராக் பண்ணிப்போம். 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்கு அழகா. இங்கே பாருங்க மார்க்கெட் ஓப்பன் வந்து இதுக்கு லெவலுக்கு மேலே. இங்கே பாருங்க, இங்கே செக் பண்ணீங்கன்னா தெரியும். அப்படியே மேலே 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 நேற்று வந்து இங்கே முடிஞ்சிருக்கான். இன்னைக்கு வந்து இந்த நேற்று க்ளோஸ் ஆன இடத்துக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். இங்கே ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே ரெசிஸ்டன்ஸ்குள்ளே பூந்துட்டான். போனவன் மறுபடியும் வந்து கீழே வந்தவன் அப்படியே வந்து பாருங்க இப்படியே எடுத்துட்டு மறுபடியும் மேலே. இங்கே செக் பண்ணி பாருங்க, அப்படியே கீழே வைக்கல. அவன் மேலே மட்டும் தான் வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இந்த லோ உடைக்காமையே ஹையை மட்டும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து போனவன் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே வரணுன்னே ஆட்டோமேட்டிக்காக படி கட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸ்டெப்ஸாக இறங்க ஆரம்பிச்சுக்கிறான். கவனிச்சு பாருங்க, எல்லாமே மார்க்கெட் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். அப்படி தான் இறங்கி வந்திருக்கான். கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தவன் பாருங்க ஹை உடைக்காம வர்றான். இதுதான் நான் சொல்ல வர்றேன். ஹை உடைக்காம லோ மட்டும் உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வர்றேன். ஒரு லோ, 2 லோ, 3 லோன்னு உடைச்சிட்டு இப்படி வந்துட்டு இருக்கான். இங்கே வந்து சப்போர்ட்டுக்கு நின்ட்டான். இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் புரிஞ்சுங்களா? இந்த சப்போர்ட் அவன் வந்து இங்கே எடுத்துட்டு நின்றுருக்கான். அப்போ மேலே போகிற மார்க்கெட் எது வரைக்கும் வருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுதுங்களா? எது வரைக்கும் போவான் திரும்பி வருவான்னு. அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுட்டிங்கன்னா இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை. இதுதான் நடந்துட்டு இருக்குது. மாற்றி மாற்றி இதுதான் நடக்குது. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா இது வரைக்கும் வருவான்னு தெரியணும் நம்மளுக்கு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் எப்படி தான் வருவான், அல்லது இந்த ரேஞ்சாவது தொடுவான்னு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க 1 ஹவரில் இது ஆல்ரெடி நம்ம ஒரு சப்போர்ட் போட்டிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒன்று போட்டிருக்கோம். மேலே ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அவன் இன்னைக்கு ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆயிருக்கான். நேற்று வந்து இந்த சப்போர்ட்டுக்குள்ளே முடிஞ்சு நின்றுருந்தான். இன்னைக்கு ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகி டக்குன்னு மேலே வந்தவன் அப்படியே கன்சல்டேஷன். இது 5 மினிட்ஸில் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் தெரியுதுங்களா என்ன நடந்திருக்கான்னு? சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்டை கொண்டு வந்து இங்கே முடிச்சிட்டான். இங்கே ஓப்பன் ஆனவன் கொண்டு வந்து அங்கே அப்படியே முடிச்சிட்டான். கீழே வந்தான் மேலே. மேலே எங்கே இந்த லெவல் ஃபர்ஸ்ட் லெவல். இந்த லெவலை வந்து டச் பண்ணுவான். இங்கேயே ஒரு கன்சல்டேஷன் அப்படியே மேலே. அதுக்கு பின்னாடி டே ஃபுல்லாக மார்க்கெட் இதுக்குள்ளேயே அரைச்சி முடிச்சிட்டான். இதில் பெரிய ஆப்ஷன் கிடைச்சிருங்க, ஆனால் கிடைக்கல. இங்கே பைக் ட்ரை பண்ணியிருக்கலாம். இது ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸ் தான். இந்த இடத்துல பைக் ட்ரை பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். போயிட்டு இங்கேயே ஒரு 10 பாயிண்ட் போயிட்டு நின்ட்டான்.
இந்த மாதிரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பழகிக்குங்க. பழகிட்டிங்கன்னா எளிமையாக இருக்குது. 1 ஹவரில் ஓட்டு பழகிட்டு 5 மினிட்ஸுக்கு வந்து பாருங்கள். இது ரொம்ப எளிமையாக இருக்குது நம்மளுக்கு. மார்க்கெட்டை தாண்டி எதுவும் நடக்க மாட்டான் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. இதுதான் மார்க்கெட்டில் அடிப்படையாக நடந்துருக்கிற விஷயம்னா இதே எல்லாத்துலேயுமே இதுதான் நடக்குதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸு, கிரிப்டோ எல்லாத்துலேயும் இதுதான் நடக்குது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். அடுத்த பதிவில் மறுபடியும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.